ஹலோ. ஹாய் 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 வணக்கம். எப்படி கூப்பிடுவாங்க? டிடின்னு கூப்பிடலாமா இல்ல அக்கான்னு கூப்பிடலாமா? டிடின்னு கூப்பிடல. ஓகே, நான் உங்களை டிடின்னு கூப்பிடுறேன். நோ டிகேசி. ஓ டிகேசி. ஓகே, ஸோ அதாவது நம்ம ஸ்க்ரீன் பேர் வந்து நான் டிடி, நீங்க டிகேசி. ஹாய் எவ்ரிவன், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நாங்கள் சும்மா வளரன்னு பேசுறதுக்காக என்னமோ ட்ரை பண்றோம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க தமிழ்ல பேசுங்கன்னு. ஸோ லெட்ஸ் ஒரு முயற்சி. ஓகே, நான் தமிழ்ல கொலை பண்ணேன்னா தயவு செஞ்சு எனக்கு வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா பரவாயில்ல, நான் சரி பண்ண வரேன். ஆக்சுவலி அக்கா, எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து மைண்ட்ல வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். மேபி திஸ் இஸ் ரைட் டைமா இருக்கும்னு நம்புறேன். ஓகேவா? கேட்கலாமா? கேள்வி கேட்கல. சீரியஸா இல்ல, சகஜமான ஒரு கேள்விதான். ஓகே, அப்போ ஓகே. அக்கா, இப்ப பொதுவா வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் பாத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்பத்துல அவ்வளோ சத்தமா, ஐயோ நம்ம கொஞ்ச நேரம் போன் இப்படி வச்சுட்டு எடுக்க முடியாது. இந்த ஒரு மெசேஜ் தட்டி இந்த குரூப்ல போறதுக்காட்டி ஒரு 10-15 மெசேஜ் இருக்கும். ஆனா அது ஏன் நாளடைவில் அப்படியே டல்லா போகுது? என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நானும் அதே ஃபீலிங் தான் யோசிக்கிறேன். ஒரு குரூப்பை திறந்தோன்னே பேசுவாங்க பாருங்க எல்லாரும். தெரியாதவங்க கூட வந்து என்னமோ பல வருஷம் தெரிஞ்ச மாதிரி நிறைய கதை பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள தனியா இன்னொரு குரூப் இருக்கும். நம்ம இங்க சாப்பிட போலாம், நம்ம அங்க போலாம், இங்க போலான்னு. இருங்க, இது என்னமோ அனுபவம் பேசுற மாதிரியே இருக்கேன். அனுபவம் தான். சடன்லி பார்த்தா அவங்க எல்லாம் வெளியாகி படம் பார்க்க போறேன், அங்க போறேன்னு போட்டோஸ் எல்லாம் அனுப்புவாங்க. நீங்க என்ன பத்தி தானே பேசுறீங்க? ஏன்னா இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? தனி குரூப்ல ஒன்றும் இல்லைங்க. நாங்க அது வந்து பிஎம் பர்சனல். பிஎம் தப்பி பிஎம் தப்பி ஆக்டிவ் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது? சரி, கதைக்கு வாங்க. நல்லா ஆக்டிவா இருப்பாங்களா? சடன்லி வந்து ஒரு 1 month வந்தோடனே சடன்லி வந்து நம்ம ஒரு சீரியஸ் டாபிக் பேசுவோம். ஏன்னா அந்த குரூப் திறந்ததுக்கே ஒரு காரணம் இருக்குதுன்னு. திருப்பி நம்ம சீரியஸ் டாபிக் வருவோம்னு மெசேஜ் பண்ணா பின் ட்ராப் சைலண்ட் கிரிக் கிரிக்னு வரும். அப்புறம் எல்லாரும் பிஸியாக ஆரம்பிச்சாங்க. அங்கே கால் பண்ணா, ஓ இல்லை நான் ரொம்ப மீட்டிங்கில் பிஸியாக இருக்கேன். ஓ இல்லை எனக்கு ஒரே நிறையா நைட்லலாம் ரொம்ப மீட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு ஷிஃப்ட்டு வேலை. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் புதுசாக வேலைக்கு போந்தேன், என்னால் ஃபோன்லாம் பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பல வகைகளான காரணங்கள் வருது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த நம்ம செய்கிறப்ப நம்ம ரொம்ப ஆர்வமாக செய்வோம், ரொம்ப முழுமையாக செய்வோம் நம்ம. ஏன்னா அது நம்மளோட மோட்டிவேஷன் லெவல் வந்து வெரி ஹை. இது எல்லாத்துலேயும் பார்க்கலாம். நம்ம அந்த ஆரம்பம் மட்டும். ஆமா, இது வந்து நினைக்கிற வாட்ஸ்அப் குரூப் மட்டும் இல்ல, நிறைய விஷயத்துல. ஆமா, பொதுவா நம்ம லைஃப் ஸ்டைல்ல செய்யற ஒவ்வொரு விஷயங்களும் இதுதான். இது இப்ப நம்ம ஸ்விம்மிங் கூப்பிட்டோம்னா எவ்ரி வீக் நம்ம ஸ்விம்மிங் போவோம். சடன்லி அதுக்கப்புறம் அப்படியே 1 week ஆகாது, 2 weeks நடக்காது, அதுக்கப்புறம் மந்த்ஸ் கணக்கில் நம்ம செய்ய மாட்டோம். அக்கா தப்பா எடுத்துக்கலன்னா நான் வந்து உங்ககிட்ட இந்த கேள்வியை பொதுவா கேட்டேன். நீங்க ஃபுல்லா என்னையே தாக்குற மாதிரி. அதாவது நம்ம குரூப் அப்படித்தானே. அப்படி வரீங்களா? போச்சு, நீங்க தயாரா இருங்க. இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் ஆனோடனே குரூப் ரொம்ப சத்தமாக போகுது. ஏன் நீங்க இப்படி பேசுறீங்கன்னு கேட்க பாருங்க. தானே செஞ்சதே. ஆல்ரைட், நைஸ். ஓகேவா? அதுல நானும் ஒரு பாட்டா இருக்குன்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஓகே, பாப்போமா இதுக்கப்புறம் குரூப் வந்து மறுபடியும் ஆக்டிவ் ஆகுதா இல்ல திருப்பி டாயின் ஆகுதானே? ஓகே தான். ஆக்சுவலி லைக் ஓகே, நானும் நிறைய பார்த்துருக்கேன். ஆரம்பத்துல ரொம்ப சத்தமா இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே மெதுவா வந்து குறைஞ்சிட்டு ஒரு கட்டம் வந்து இப்படி ஒரு குரூப் இருந்துச்சான்னு தெரியாத அளவுக்கு கூட போவோம். நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, ஒரு டீம் வந்து ஃபார்ம் ஆனோடனே ஒரு வைப்னால தான் நீங்க ஆரம்பத்துல வந்து அவ்வளோ ஆர்வமா இருந்தீங்க. அந்த வைப்ஸ் அவங்க கொடுக்கலன்ட்டு நீங்க சொல்றதை விட நீங்க கொடுத்தீங்களான்னு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. யாரா இருந்தாலும் அந்த வைப்ஸ் கொடுத்தா அந்த பாண்டிங் இருக்கும். அந்த பாண்டிங் வந்து நாட் ஓன்லி ஃபார் த ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம். லைக் அதையும் தாண்டி வந்து மற்ற விஷயங்களுக்கும் கண்டிப்பா வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எப்படி டேக் கேர் பண்றீங்கன்னு பொறுத்து இருக்கு. மத்தவங்க என்ன பண்றாங்க, எப்போதும் வந்து மத்தவங்களை மாத்துற பவம் வந்து நமக்கு இல்ல, ரைட்டுங்களா? நம்மளோட பவம் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. மத்தவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்றதை விட நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்ட்டு கொஞ்சம் லைட்டா யோசிச்சாலே சைலண்டா இருக்கிற குரூப் எல்லாம் வயலண்டா ஆயிடும். ஆனா அதுக்கு வயலண்டா செய்யாதீங்க. சத்தத்தை தாங்க நான் சொன்னேன். போலிங் போறது, ஏதாச்சும் படம் பார்க்க போறது, இந்த மாதிரிலாம் செய்யலாம். அவ முடிஞ்சா அக்காவை வீட்டுக்கு கூப்பிட்டு சமைக்க சொல்லிருது. அக்கா நல்லா சமைப்பாங்க. ஓகேவா? இதை வந்து என்ன வேமணிக்கு வச்சு செய்யற மாதிரி இருக்கே. ஹஸ்பண்ட் வந்து சைட்ல சொன்னாரோ இப்படி சொல்லி ஸ்டார்டிங்ல என்ன வச்சு செஞ்சீங்களா? இப்ப ஏதோ என்னால முடிஞ்சது உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன். நன்றி, என்ன திருப்பி வச்சு செஞ்சதுக்கு சந்தோஷமா இருக்குங்க. ஸோ லைக் எஸ், ஸோ இந்த குரூப் வந்து சத்தமா இருக்கிறதும் சத்தம் இல்லாம இருக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. எஸ், எப்படி வச்சுக்க போறீங்கன்ட்டு நீங்க யோசிச்சு நீங்க பண்ணுங்க. மத்தவங்களுக்கு குறை சொல்றது நிப்பாட்டிடுவோம். சரி, ஆனா உங்களுக்கு அந்த குரூப்பே வேணாம்னா தயவு செஞ்சு வெளியே இருங்க. லெஃப்ட் பட்டன் தட்ட தெரியுமா இல்ல தட்டி காட்டுங்களா? லெஃப்ட் பண்ணிருங்க. எதுக்கு அந்த குரூப்ல இருக்க வேணாம். இஃப் யூ டோன்ட் லைக் டு பீ கண்ட்ரிபியூட்டிங் இன் தி குரூப், சாரி இங்கிலீஷ் சொல்லிட்டேன். ஆனா இதுதாங்க எனக்கு பிடிக்காது. தமிழ்ல பேசலாம்னு சொல்லிட்டு
ஆனா நானே அப்பப்ப நிறைய இங்கிலீஷை வந்து கொஞ்சம் செலக்ட் பண்ணிட்டு Sorryங்க. வந்துருச்சு. இதுக்கப்புறம் நிறைய வரும். அட்லீஸ்ட் 90% தமிழ்ல பேசினால தெலுங்கு பிள்ளை தெரியுமா, தமிழ் பேசுறேன். நான் மலையாளத்துல சம்சாரிக்கிறேன் குட்டி. நானும் தெலுங்குல மாట్లాடுத்தானு ஓகேவா, தமிழ் பேசுறோமா? சரி, ஓகேங்களா? Okay. ஓகே நினைக்கிறேன். சும்மா ஒரு ஃபன்னா இருந்திருக்கும். படம் வந்திருக்கோம். ஆனா ஃபன்னா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ குட் குட். Thank you. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய். பாய். சாவ்ஸ். TKC.